Hello guys, நான் உங்கள் Barath from Paytm Money channel. இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப்பில் எப்படி Windows 10 ROG கேமிங் வெர்ஷன் OS இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க OSஐ லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு பூட் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் பூட் ஆப்ஷன் போகலாம். அப்படி இல்லைன்னா லேப்டாப்பில் உள்ள F12 பட்டன் யூஸ் பண்ணியும் பூட் ஆப்ஷனுக்கு போகலாம். இப்போ நான் வந்து F12 பட்டன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கூடுமான வரைக்கும் F12 பட்டனே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளிங்கிங் வரும். உங்கள் லேப்டாப் பிராண்டட்னா உங்களோட பிராண்ட் நேம் தெரியும், கவர்மெண்ட் லேப்டாப்னா கவர்மெண்ட் லோகோ தெரியும். அப்போ நீங்கள் F12 பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு USB HDD அப்படிங்கிற உள்ள ஃபார்மேட்டில் உள்ள உங்கள் பென்ட்ரைவ் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எனி கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட OS இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இந்த லோடிங் பேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ட்ராகன் போட்ட மாதிரியான ஒரு பிக்சர் காட்டும். இந்த பிக்சரை பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கேமிங்கான OS அப்படிங்கிறது. ஸோ விண்டோஸ் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட டைம் கரன்சி ஃபார்மேட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட கீபோர்டு அண்டு இன்புட் மெத்தட்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதையும் சேஞ்ச் பண்ணல, கஸ்டமாக இல்லை, டிஃபால்ட்டே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துக்கிறேன். செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படிங்கிற ஒரு மாதிரி காட்டும். ஸோ விண்டோஸ் போடுறதுக்காக சில டிப்ஸ் இருக்கு, நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா ரொம்ப பொறுமை வேணும், இதுதான் ஃபஸ்ட்டு டிப். ஸோ யாராக இருந்தாலும் விண்டோஸ் போடுறதுக்கு ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணும். நல்ல ஒரு 1 hour 2 hour டைம் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி டைமில் போடுங்க, அவசர டைமில் போட ட்ரை பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எந்த டிஸ்கில் வச்சுருக்கீங்களோ அந்த டிஸ்க்கை தவிர பாக்கி எல்லா டிஸ்க்குமே நீங்கள் ஃபார்மேட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ அந்த 315 GB உள்ள டிஸ்க்கை மட்டும் டெலிட் பண்ணாமல் விடுறேன். அதில் எனக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, மீதி எல்லாத்தையுமே நான் ஃபார்மேட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 100 GB உள்ளதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதையும் கூட டெலிட் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 50 GB வேணால் இன்ஸ்டாலேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணுமா செலக்ட் பண்ணலாம். 100 GB அதுக்காக கொடுக்குறேன். ஸோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராசஸ், இது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் லேப்டாப்பை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க விண்டோஸ் போடுறதுக்கு. OS போடுற மாதிரி இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா நீங்கள் போடுறப்பயே சார்ஜ் சொருக்கிக்கிட்டும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் முக்கியம். எதனா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்புக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் உங்களால் OS போட வேண்டியதாக இருக்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், 1க்கு 2 தடவையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 95லேருந்து நான் உங்களுக்கு மறுபடியும் ரிசீவ் பண்ணுறேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா கீழே உள்ள அந்த 3 ஆப்ஷனும் டிக்கு காட்டும். டிக்கு காட்டினதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க. ஸோ மேலே ஒரு இன்ட்டு பாக்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அது காரணம் கொண்டும் கிளிக் பண்ணாதீங்க. உங்கள் லேப்டாப் பிரிக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. OS பொறுத்து கொஞ்சம் பொறுமையாக வேணும் தான். கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகலாம். அதாவது லோ எண்ட் PC கம்ப்யூட்டருக்கெலாம் போட வேண்டியதாக இருந்தால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. No, I don't want no rest.
ஸோ இப்போ இந்த 4வது ஆப்ஷனும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கடைசியாக ஃபினிஷிங் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ப்ராசஸிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட அதுவும் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக 10 செகண்ட்ஸில் அதுவாகவே ரீஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்களே ரீஸ்டார்ட் பண்ணணும், கீழே வந்து ரீஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரீஸ்டார்ட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும்பொழுது நீங்கள் வேணும்னா பென்ட்ரைவை பிடுங்கிடலாம். பென்ட்ரைவை சொருகி இருக்கணுமாங்கிற அவசியம் இல்லை. இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இனிமேல் பென்ட்ரைவ் தேவைப்படாது. ஸோ இந்த லோடிங்க்கும் கொஞ்சம் டைம் ஆகலாம். இந்த குறிப்பிட்ட ஓஎஸ்க்கு மட்டும் அதிகமான டைம் எடுத்தது நான் போட்ட வரைக்கும். நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண ஓஎஸில் இந்த ஓஎஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்தது. ஏன்னா இது நிறையா டைரக்ட் எக்ஸ், அதாவது 11, இன்னும் நிறையா கேமிங் அஃபிஷியல் கேமிங்கான சின்ன சின்ன ஆப்ஸு, சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறமா கெட்டிங் டிவைஸ் ரெடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் ஒரு 100% லோட் ஆகும். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. இந்த 100% லோட் ஆகி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை உங்கள் லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அந்த லோடிங் மெனுவுக்கு போயிடும். உங்களுக்கு அந்த விண்டோஸ் அந்த லோகோ காட்டிட்டு கீழே லோடிங் உங்களுக்கு ஆகும். இதுவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் உங்கள் லேப்டாப் ஸ்பீடை பொறுத்து. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். வரல நினச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க அல்லது பவர் ஆஃப் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விடுங்க. சார்ஜ் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி 60 above சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓஎஸ் போட ஆரம்பிங்க. ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனுக்காக எத்தனை தடவை வேணால் ரீஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காக சில கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணிவிட்டு அதுவாகவே க்ளோஸ் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும்.
close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. ஸோ நீங்கள் 20 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறமாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டும். நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணாமலும் ஸ்கிப் கொடுத்துட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்கிப் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா யூஸ் எக்ஸ்பிரஸ் செட்டிங் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் அ மூமெண்ட் அப்படின்னு காட்டும். இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் நடுவில் வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதாவது மெயின் ப்ராஜெக்ட் ஸ்கிப் பண்ணல, லோடிங்கை மட்டும்தான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸையும் நான் இது செய்யாமல் செஞ்ச ஸ்டெப்ஸ் எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணலை, லோடிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட வரும் வீடியோ பொறுமையாக செஞ்சுருந்தா. அதனால தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். 1 மணி நேரம் தான் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போரிங்காக இருக்கும், எனக்கும் எம்பி அதிகமாக போகும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிசி நேம் கேட்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஜஸ்ட் அ மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி லோடிங் பேஜ் வரும். இந்த இதில் உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 உங்களை வெல்கம் பண்ணும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். வால்பேப்பரை பார்த்தாலே தெரியும், ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் அப்படிங்கிற இன்பில்ட் வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தாலே தெரியும் இந்த ஓஎஸ் ஒரு கேமிங்கான ஓஎஸ் அப்படிங்கிறது. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 64 பிட்டு கொடுத்துருப்பாங்க ஓஎஸ். ஸோ இந்த வீடியோவில் தான் பிடிச்ச தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அவசரப்பட்டு நீங்களே எதுவும் செய்ய வேண்டாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் பாய்.